தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க தாவேக தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெறக்கூடிய அந்த இப்தார் நிகழ்ச்சியின் கள காட்சிகள் என்ன, நேர்களுக்கு விவரிங்க. சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அரங்குல தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஈகை, சகோதரத்துவம், ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் இந்த ரமலான் மாதத்துல தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த ஒரு மாத ரமலான் நோன்பு இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை செய்து அதிகாலை தொடங்கி மாலை வரையில அந்த 6:22 மணி எனக்கூடிய அளவுல அவர்களது நோன்பை திறப்பார்கள். அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு நாள்ல அவர்களுடைய நோன்பு திறக்கும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வார்கள். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு இந்த முறை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அரங்குல நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய YMCA அரங்குல இந்த நிகழ்வு நடைபெற்றதை பார்க்க முடிந்தது. இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்காக சற்று முன்னதாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் அரங்க கட்சியுடைய தலைவர் வந்தடைந்திருக்கிறார். கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முக்கியமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பல்வேறு மதகுருக்களும் இஸ்லாமிய மதகுருக்களும் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள இருக்கின்றனர். சரியாக நோன்பு திறக்கும் நேரம் மாலை 6:21 மணிக்கும், அதே போல மக்ரிப் பாங்கு 6:25க்கும், மக்ரிப் தொழுகை 6:32 மணிக்கு நடந்து முடிந்ததற்கு பிறகாக கட்சியுடைய நிகழ்வு, அதாவது நோன்பு திறக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. கட்சியுடைய நிகழ்வுல கட்சியுடைய தலைவர் உரையாற்ற இருக்கிறார். 1000 பேருக்குமே அதற்கான உணவுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருமே இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய அந்த உடை அணிந்து தலையில தொப்பியுடனும் காட்சியளிக்கின்றனர். கட்சியுடைய பொதுச் செயலாளரும் கூட ஏற்பாடுகளை பார்வையிடும் போது புத்தியானந்த் தலையில அந்த இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய இந்த வெள்ளை நிறத்திலான தொப்பி அணிந்து அந்த ஏற்பாடுகளை ஆய்வு செய்ததை பார்க்க முடியுது. தற்போது உள்ளே அனுமதிக்கக்கூடிய நேரம் என்பதால நீண்ட வரிசையில காத்துக் கொண்டிருக்கின்றனர். இன்னும் சில நேரத்துல உள்ளே அந்த தொழுகை செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால சிறிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடனாக அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஒவ்வொருவருக்கும் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் கொடுக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள அனுமதி என ஏற்கனவே கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில சரியாக 6 மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. கடந்த ஆண்டும் கட்சியுடைய தலைவர் இந்த ஒரு நாள் நோன்பு திறக்கும் நிகழ்வுக்காக இஸ்லாமியர்கள் இருப்பது போலவே நோன்பு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல இன்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நோன்பு இருந்து சரியாக 6:21 மணி அளவில் நோன்பு திறக்க இருக்கிறார். தற்பொழுதைய கள விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த அழைப்புதழ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, இஸ்லாமியர்கள் எல்லாருமே அங்கே குழுமி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த அழைப்புதழ் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே செல்வதற்கு அனுமதி என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.